வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம இந்த நியூஸ் ஷோ பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து மைக்ரோஃபோன் எப்படி இருக்கு பாத்தீங்களா? மைக்ரோஃபோன், எஸ், யூ காட் a new microphone, Holy Land Lark M2. ஆமா M2லயே இது வந்து மேக்ஸா? அது ஒண்ணுல என்னன்னா அடிஷனலா வந்து அந்த கேமராக்கான ஆக்சஸரி இருக்கும். நீங்க DSLRலயுமே மாட்டலாம். எனக்கு தெரிஞ்சு இது செம்ம ஒர்த்து தான். ஏன்னா நம்ம சொல்ல முடியாது, ஃபேனும் ஓடிட்டு இருக்குங்க, நாங்க பேசிட்டு இருக்கோம். ஜாக்கி இன்னைக்கு அதிசயம் இல்ல இது ஏன் ஒருத்தன் ஆல்ரெடி டெஸ்ட்லாம் பண்ணியாச்சு. இதுக்கான அன்பாக்சிங் வீடியோ வேற ஆல்ரெடி வந்துரும். அதுலயே நாங்க பார்த்து அரண்டுட்டோம். ஏன்னா டிஜேல வந்து என்ன பண்ணா ஞாபகம் இருக்கா, நம்ம திடீர்னு வந்து பிச்சை கொஞ்சம் ஹை ஆக்கணும்னா சிரிச்சோன்னா சவுண்ட் வரும். அந்த மாதிரி எல்லாம் இல்ல வரல. இது வந்து நம்ம ஜோக்கர் சவுண்ட் வரல இருக்கு. சரி, ஓகே, பேபோன். சரி, ஓகே. இன்னைக்கு இன்னொரு விஷயம் என்னன்னா ஆட்டோ டேக்னு ஒரு விஷயம் இருக்குங்க. அதனால என்ன ஆகும்னா ப்ராடக்ட்ஸை பத்தி நம்ம பேசும்போது இப்போ சில சமயங்கள் என்ன ஆகும்னா, இப்போ மைக்கை பத்தி உனக்கு பேசுறாங்கன்னு சொல்லிட்டு அதுவே ஆட்டோ டேக் பண்ணும் மைக். ஆமா, இப்போ நான் பேர் சொன்னேன்ல, இந்த பேர் சொல்லியிருக்கான் தேடு அப்படின்னு அந்த இடத்துல அதுவே யூடியூபே கொண்டு வந்து அந்த ப்ராடக்ட் வைக்கும், டேக் வைக்கும். ஸோ அதுவே டேக் பண்ணும். சில சமயங்களில் நல்ல ப்ராடக்ட்ஸையும் டேக் பண்ணும். இல்லை, ஆக்சுவலி அவங்க எதுக்கு வச்சிருக்காங்க அப்படின்றத நான் சொல்றேன். இப்போ இன்னைக்கு வந்துட்டு டுடே அப்படின்னும் போது நாங்கள் ஒரு வீடியோ போடுறோம். இப்போ OnePlus 13 போடுறோம்னு வைங்க. OnePlus 13 ப்ராடக்ட் நான் டேக் பண்றேன். ஆனா அதே செல்லர் தான் அதை விற்பாங்களான்றது ஃபியூச்சர்ல கிடையாது. கரெக்ட். ஆமா. அப்ப அது என்ன ஆயிடும், அவுட் ஆஃப் ஸ்டாக் போகும். ஆமா. அப்ப இந்த யூடியூப் என்ன பண்ணோம்னா, சரி இவன் இங்க வச்சிருக்கான், வேற ஒரு ஸ்டாக் எடுத்து வந்து இங்க ரீஃபில் பண்ணுவோன்ட்டு அவனே ஆட்டோ டேக் பண்ணிட்டே இருக்கான். ஒரு வகையில ஓகே தானே, அது லைவ்லயே இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அதான். ஆனா நான் இப்ப என்ன சொல்ல வரேன், OnePlus ப்ராடக்ட் அதுவும் போனை வந்து நாங்க டேக் பண்ணுவோமான்னு கேட்டா கிடையாது. ஆனா ஹைலைட் என்னன்னா, நானும் எஸ்ஆர்கே என்ன யோசிச்சிருந்தோம்னா, பேசாம OnePlusோட அபிஷியல் சர்வீஸ் சென்டர் விசிட் பண்ணி அவங்க கிட்ட நம்மளும் ஒரு சின்ன வீடியோ மாதிரி நம்மளே பண்ணிக்கலாம், டேட்டாவை கிளாரிஃபை பண்ணிப்போம். ஏன்னா அவங்க ஃபேஸ் காட்ட முடியலன்னு சொன்னாலும் டேட்டா வாங்கிட்டு நம்ம டேட்டாவது வாங்கிக்கலாம்னு பாக்குறோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி நமக்கு இருக்கிற டேட்டாவை நான் சொல்றேன், பிளிப்கார்ட் வழியா வாங்கினா 1 year வாரண்டிங்கிறது கவர் ஆகும். பட் லைஃப் டைம் வாரண்டிங்கிறது கவர் ஆகுமா தெரியாது. பட் இதுவே வந்து OnePlus சைட்ல இருந்தும் அமேசான்ல இருந்தும் வாங்கினா லைஃப் டைம் அந்த டிஸ்பிளே வாரண்டி எல்லாம் கவர் ஆகும். பிளிப்கார்ட்ல கவர் ஆகுமா ஆகாதான் தெரியாது. இதுதான் டேட்டா. ஏன்னா இப்போ நம்ம நண்பர்களே ஒரு சிலர் வந்து என்ன பண்றாங்கன்னா, சர்வீஸ் சென்டருக்கு எல்லாம் கால் பண்ணி இல்லாட்டி வந்து OnePlusோட சப்போர்ட்டுக்கு கால் பண்ணி கேட்கும்போது அவங்க சொன்னது இதுதான். பிளஸ் வந்து இன்டர்னல் டீமுக்கு இடையில சர்க்குலேட் ஆகிட்டு இருந்த ஒரு டேட்டாவை கூட நமக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் வந்து ஷேர் பண்ணி விட்டாரு. அவரும் என்ன போட்டிருந்தாருன்னா, இனிமே வந்து அமேசானோ இல்லாட்டி OnePlusஓ பில்லுல இல்லாம இருந்தா, OnePlusல இருந்து வாங்கினதா பில்லு இல்லாட்டி அமேசான்ல இருந்து வாங்கினதா பில்லுன்னு இல்லாம இருந்தா இந்த லைஃப் டைம் வாரண்டிங்கிறத நம்ம யோசிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சாட் போயிட்டு இருந்திருக்கு. ஓகே, சரியா? ஸோ இதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணும் விதமா நம்ம என்ன பண்ணலாம்னா, வேணா நம்ம OnePlusோட சர்வீஸ் சென்டர் அதான் வேளச்சேரியில இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு சொன்னா, அதாவது இப்போ லோக்கல் ஷாப்ஸ்லாம் இருக்குல்ல, பங்கீதா மொபைல்ஸ்னு ஒன்று, அப்புறம் ஃப்ளவர் வீக்கான்னு ஒன்று இருக்கு. அப்போ அங்கெல்லாம் வாங்கினா அங்க OnePlus வாங்கினா இவங்க கிளாரிஃபிகேஷனே கொடுக்கலையே. அப்ப அங்க வாங்கினா பிரச்சனை இல்ல, அது நம்ம கேட்டுக்கலான்றேன். நம்ம கேட்டாதான் ஒரு சொல்ல முடியும். எங்களுக்கு அங்க வாங்க போனோம்னா அவங்களே என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த கம்பெனி மூட போறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால பிரச்சனை இல்லை, அதனால யாரும் வாங்க மாட்டாங்க. நான் ஒரு கேள்வி கேட்கறேங்க. எனக்கு வந்து நிஜமா நான் கோவப்படுறது ரொம்ப ரேர். சரியா? எனக்கு வந்து அவ்வளவு ஈஸியெல்லாம் நான் வந்து டெம்ட் ஆகி காண்டாக மாட்டேன். நம்ம சுடர்வனன் இருக்கான் இல்லையா, அவங்க அப்பாவை கூட்டிட்டு என்ன பண்ணிருக்கான், ஃப்ளவர் வீக்கா போயிருக்கேன். போனவன் அவங்க அப்பாவுக்கு ஏதோ போன் வாங்குறதுக்காக போயிருக்கான். நீ தானே அந்த வீடியோவில் வந்த அப்படின்னு சொல்லி அவனை வந்து அந்த ஷோரூமில் இருக்க மேனேஜரும் யாரோ மிரட்டியிருக்காங்க. உன் மேலே நான் டெஃபமேஷன் கேஸ் போடுவேன், அது போடுவேன், இது போடுவேன்னா மிரட்டியிருக்காங்க. எனக்கு இது புரியல. அன்னைக்கு நாங்கள் பேசினது என்னன்றது நான் திரும்பி இப்போ அவங்களால தான் நான் இத்தனை தடவை பேச போகிறேன். அவங்க என்னன்னாலும் பண்ணிக்கிட்டேன். எனக்கு அந்தளவுக்கு இரிட்டேட் ஆகுது சில சமயங்களில். ஓகே, அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, அன்னைக்கு நானும் அவனும் இங்கே இன்னும் வீடியோ பண்ணிகிட்டு இருக்கோம். சரியா? நாங்கள் பண்ணுறது வேறு டிவைஸை பற்றி வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவன் ஃப்ரெண்டு ஒருத்தங்க வந்து இந்த கடைக்கு போகிறாங்க. கடைக்கு போனவங்க கிட்ட என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க கன்வின்ஸ் பண்ணி ஓப்போ விவோவே கன்வின்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போனதானா என்ன டிவைஸ்க்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இங்கேருந்து கால் பண்ணி இவன்கிட்ட கேட்பாங்களா ஒரு சஜஷன். எப்பயுமே உங்க கேங்ல யாராவது ஒருத்தருக்கு போனை பத்தி அதிகம் தெரியும்னா அவங்களுக்கு தான் சுத்தி இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாம் கால் பண்ணுவாங்க. இந்த இன்சிடென்ட் நடந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா நார்டு 4 தான் மார்க்கெட்ல டாப் டெக்கர். இதை சொன்னா அங்க இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னு வைங்க, அங்க கடையில இருக்கிறவங்க அதெல்லாம் வேஸ்ட், OnePlus வந்து பிராண்டே மூட போறாங்க. இப்போ நம்மளுக்கு தெரியும் யார் மூட முடியாது, யாரு சீக்கிரம் சாக போறா, அந்த அளவுக்கு நம்ம கெஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. டெய்லி ஃபாலோ பண்றோம். இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் எந்த கம்பெனி ஸ்டாக் எப்போ போகும் வரவும் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபோன் கம்பெனிஸ்ல அட்லீஸ்ட் என்ன நடக்குதுன்னு பேசிக்கா தெரியும். அவங்க இப்படி சொன்னா, இப்போ நான் வந்து சப்போஸ் கடைக்கு போயிருந்தேன்னா எனக்கு எப்படி இருக்கும், என்னையா அது இவ்வளவு பெரிய பொய்யா சொல்ற அப்படி இருக்கும். இப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும்னா, வாங்க போறவங்களுக்கு வந்து ரொம்ப கேஷுவல் யூசர். அவங்க போனோன்னா அப்படியா ஒன்னு அவங்க திரும்ப கால் பண்றாங்க. 2025 எந்தெந்த பிராண்ட் வளர்ந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சு OnePlus வந்து வளர்ச்சி பாதையில போறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இந்த 13 விட்டுருங்க, 13 நார்டு 5 நார்டு 4 12 எவ்வளவு வித்துருக்கும் பாருங்க. மாணவரே வித்து தள்ளியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த டீல்ல கூட எப்படி இருந்தது, இந்த டீல்ல கூட நம்ம பார்க்கும்போது 13 நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. நார்டு 5 இப்போ கூட நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல இருந்து போடுறாங்க, நார்டு 5 ஆர்டர் போட்டிருக்காங்க. ட்விட்டர்ல போய் கேட்டா கூட நார்டு 5 போட்டிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு நிலவரங்க. அப்ப நம்ம என்ன சொல்லுவோம், காலில்
நாங்கள் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதே நேரம் அது நடக்குது. அதனால நாங்கள் வீடியோவில் என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா, ஏங்க இந்த மாதிரி ஒரு ஆஃப்லைன் ஸ்டோர் போனாங்கன்னு ஸ்டோர் பேரை அப்போ சொல்லிட்டோம். சரியா, இவங்களுக்கு என்ன வேணா ஸ்டோர் பேரை சொல்லக்கூடாதான், நம்ம வந்து அங்கே என்ன நடக்குதுங்கிறத வெளில பேசக்கூடாதான், நம்ம மேலே டிஃபமேஷன் கேஸ் போடுவாங்களாம், நம்ம கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அலைஞ்சே நம்ம நாசமாக போயிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாம். ஒன்று கேட்டு ரெக்குயர்மெண்ட்டோட ஒருத்தர் உள்ளே வரும்போது அவங்களுக்கு அதை கொடுக்க முடியலையான்னு பேசி பழகுங்க. அதை விட்டு வந்து நான் கேட்டு வரது ஒன்றா இருக்கும், அதுங்க ஸ்டாக் இல்லைன்னு சொன்னால் கூட தப்பு இல்லைடா, அது வேஸ்ட்டு, அது வேலைக்கு ஆகாது. இவங்களுக்கு எது ஃபேவரா இருக்கு அதை கொண்டு வந்து திணிப்பாங்க. இப்போ நம்ம தனியா போனோம்னா வேற கதை, பேரண்ட்ஸோட போறோம்னா பேரண்ட்ஸ் நம்மளை விட பேரண்ட்ஸ் இப்பெல்லாம் ரொம்ப பயப்படுறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க நம்மள என்ன பண்ணிடுவாங்க, ஐயோ நம்ம பிள்ளைக்கு ஏதோ ஆயிடுமோ, கேஸ் போட்டுருவாங்களோ வந்துடும் அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா. இல்லை புரியல, இது வந்து தப்புங்க, அவ்வளோதான் சொல்ல முடியும். இதுக்கு மேலே நீங்கள் ஏதாவது பண்ணிக்கிறதா தான் பார்த்துக்கலாம், அவ்வளோதான். தம்பி வந்துட்டாரு, ஐஃபோன் வாங்குறான்னு சொல்லிட்டு இருந்தாரு, பாத்தீங்களா ட்ரூ ஃபிளாக்ஷிப்பே வாங்கிட்டாரு. பேக்கேஜை பாருங்க, ஆளு இந்த இதுல வைப்பாங்கல்ல இல்லடா ஆஃப்லைன் மார்க்கெட்ல பேக்கேஜிங் எப்பயுமே அப்படிதான் டார்கெட் பண்ணிருக்கானுங்க. இங்க பாரு ஆஃப்லைன் தான், இங்க பாரு ஐபோனோட 5C அப்படிதான் வந்துச்சு, ஐபோன் 5C. ஓகே, ஐபோன் 5Cயோட டப்பாவே என்கிட்ட வந்து இத்து போய் கிடக்கும். இப்போ இவன் கொஞ்சம் கிளாஸ், இவன் அந்த கொஞ்சம் இதுக்கு வந்துட்டான், பிளாஸ்டிக் வந்துட்டான். இல்ல அவங்க வந்து அதான் பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி, இதுவும் கொஞ்சம் காஸ்ட்லி தான், 2660 கொஞ்சம் காஸ்ட்லி ஃபோன் தான். ஸோ எப்பயுமே இவங்க இந்த மாதிரி பண்ணி உண்டு, இந்த மாதிரி பண்றது. பார்க்க கிளாஸா இருக்குல்ல, எனக்கு வந்து இது பார்க்க வாக்மேன் மாதிரி இருக்கு, கலர் பங்கமா இருக்கு, சூப்பரா இருக்கான். நான் கருப்பு வேணாம், இதுதான் வேணும்னு யோசிச்சேன். குட் குட் குட். ஆமா சரி, ஆல்ரெடி இந்த ஃபோனுக்கு ஆரவாரமான வரவேற்புங்க. ஆமாடா, விக்கி ப்ரோ வேற ஏதாவது ஆட்டைய போறதா சொல்லியிருக்காரு. அப்புறம் நம்ம செனார், அவர் பேர் என்னங்க? ஆமா சரத், அவரு டெக்கர் நெமெசிஸ். அவரு அண்ணே போனை பார்த்துட்டு எப்படி ஒருத்தர் இருக்காரு ஃபோன் வெரியன் காமேஷ் ப்ரோ. இப்படி எல்லாரும் அந்த அவர் வந்து ஆல்ரெடி போய் செக் பண்ணிட்டு இப்போ அவுட் ஆஃப் ஸ்டாக் இருக்கு, ஆஃப்லைன்ல போய் வெரிஃபை பண்ண 5000 சொல்றாங்க அப்படின்னு இருந்தாரு. நம்ம எவ்வளோக்கு வாங்கணும்? 4000 ரூபா. ஏன்டா 1000 ரூபா ஏற்றுக்கிறீங்களா? ஆமாடா, அதுதான் சொல்றேன், மோசமா இருக்காங்க. எனக்கு கேட்டால் டிமாண்ட் இருக்குங்கிறாங்களாம். இதே தான் இந்த ஐஃபோன் 17 ப்ரோ மேக்ஸுக்கும் இதே தான் சொன்னாங்க, டிமாண்ட் இருக்குன்னு 10,000 20,000. இந்த ஃபோன் மேல ஒரு சில கிரேஸ் நிறைய பேருக்கு இருக்கு. விரைவில் வீடியோ வரும், ஆண்டவர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு. ஐயோ நிஜமாங்க, எனக்கு இப்போ எப்படி இருக்கு தெரியுமா, முடிஞ்ச அன்பாக்சிங் வந்து பே பண்றோம். பண்ணிடலாம் போட்டுக்க உங்களுக்காக. ஓகே சரி, அப்போ இந்த வாரம் மொத்தம் நியூஸ்ல பாத்தீங்கன்னா இந்த டச் 4G நியூஸ்ல தான் இருந்தது. அதுல வந்து வைஃபை ஹாட்ஸ்பாட் உண்டு, யூபிஐ இல்ல, வாட்ஸ்அப் இல்ல இப்போதைக்கு. ஆனா அது RTOS ரன் ஆகுது. சரியா, ஹைபிரிட் ஆண்ட்ராய்டு அந்த கான்செப்ட். ஆமா RTOS ரன் ஆகுது, அதனால எப்பனாலும் இது வரலாம். அண்ட் இது வந்து இந்த போனோட நின்றுமான்னு கேட்டா கிடையாது. இந்த டச் 4Gன்ற கான்செப்ட் இப்போ வந்திருக்குல்ல, இந்த லுக்ல இந்த டிவைஸ் வந்திருக்குல்ல, இந்த லுக்கை இனிமே கண்டினியூ பண்ண போறேன்றாங்க HMD. அடுத்தடுத்த டிவைஸா வே பெட்டருங்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய ஃபோனை பேக்கெட்டில் வச்சுக்கிட்டு கேரி பண்ணிட்டு இப்போ இந்த மினிமம் ஒரு 10K டிவைஸ் வாங்குறாங்களா, அவங்களுக்கு வந்துட்டு பெரிய ஃபோனாக இருக்காது. இல்லை இது 4G வேறடா, முடியும்போது கீழே விழுந்துருதுங்க. ஆமாம், எனக்கும் என்ன தோணுச்சுன்னா இது வந்து ஒரு 4G டிவைஸ். இப்போ எல்டர்ஸ்க்கு வாங்கி கொடுக்குறோம், அவங்க சொல்கிறாங்க எனக்கு டச் இருந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறாங்கன்னு சும்மா. அப்போ அவங்களுக்கு என்ன ஆயிடுதுன்னா 4000 ரூபாய்க்கு இதை தைரியமாக வாங்கி கொடுத்துட முடியுது. இதில் நமக்கு என்ன அட்வான்டேஜ்னா 4G ஃபாஸ்டர் ஒர்க் ஆகிடுது, யூடியூப் ஒர்க் ஆகிடுது. அண்ட் ஒரு சில பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம்ல, இப்போ வாட்ஸ்அப் மட்டும் தான் கேள்விக்குறியா இருக்கு. பட் அதுவும் எவ்வளோ நாளைக்குன்னு தெரியல. இப்போ வாட்ஸ்அப் இப்போதைக்கு கேள்விக்குறியா இருக்குன்னா, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை நான் வந்து டேக் பண்ணி ஸ்ரீதர் வேம்பு டேக் பண்ணட்டுமா. ஆனால் இதில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆப் இருக்காமே, அது வந்துட்டு இந்த டிவைஸில் சப்போர்ட் ஆகும். நம்ம வேணும்னா ஆண்ட்ராய்டில் இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டு கான்டாக்ட் பண்ணிக்கலாமா? இல்லடா, நான் சிம்பிளா என்ன சொல்றேன்னா, இப்போ ப்ரௌசர்ல போயிட்டு எனக்கு ஷார்ட்கட்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னா, இப்போ நான் ப்ரௌசர்ல போயும் வாட்ஸ்அப் வெப் ஓபன் பண்ணி வாட்ஸ்அப் வெப்புக்கு ஒரு ஷார்ட்கட் போட்டேன்னா லிங்க்டு டிவைஸ் வழியா யூஸ் பண்ண முடியும். அதெல்லாம் இதுல ஒர்க் ஆகுதுன்னு நமக்கு இப்போதைக்கு தெரியாது. கரெக்ட் தான், ஒர்க் ஆச்சுன்னா மாசு. நான் என்ன கேட்டேன்னா, இப்போ ஜோகோல ஸ்ரீதம் இருக்காங்க இல்லையா, அவங்கள டேக் பண்ணி ஐயா இப்படி ஒரு போன் வந்திருக்கு, இதுல RTOS ரன் ஆகுது, இப்போதைக்கு இதுல வாட்ஸ்அப் இல்லையா, நீங்க அரட்டையை கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டனா இருக்கும். நல்லா இருக்கும். RTOS என்ன சோகங்கள், இவனோட இன்டர்னல் ஸ்டோரேஜ்னு பார்த்தா ரொம்ப கம்மி தான். ஆமா, இன்டர்னல் ஸ்டோரேஜ் வந்து 128 MB. சரியா, ரேம் வந்து 64 MB. ஸோ இப்படிதான் முன்ன ஃபீச்சர் ஃபோன்ஸ் இருக்கும். ஃபீச்சர் ஃபோன்ஸ் இப்படி தான் இருக்கும் முன்னே. ஒரு 15 வருஷம் பின்னாடி போன மாதிரி இருக்குங்க. ஆமா, உண்மைதான். இப்போ ஹைலைட் என்னன்னா, இதோட பர்பஸ் என்ன, இப்போ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, எனக்கு வந்து இதுகிட்ட பர்ஃபார்மன்ஸ் நான் சத்தியமா எதிர்பார்க்க முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. ஆனா தெரியாத விஷயம் என்னன்னா, எல்லா இடத்துலையும் நான் இன்ட்ராக்ட் பண்ணும்போது எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிவா இருக்குங்கிறது இப்போதைக்கு நமக்கு தெரியாது. அதை தான் நம்ம வீடியோல டெடிகேட்டடா சொல்ல போறோம். பிளஸ் 3.5 ஜாக் வழியா வரக்கூடிய ஆடியோ அவுட்புட் எப்படி இருக்கு அதையும் நம்ம சொல்ல போறோம். ப்ளூடூத் இருக்கு, முக்கியம். அதெல்லாம் இருந்துரும். அந்த ப்ளூடூத் இருக்கு. சரியா, ப்ளூடூத்ல ஆடியோ நல்லா இருக்கா குவாலிட்டி. அண்ட் இன்னொன்று என்னன்னா, இந்த ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் இப்படி வேலை செய்யுது. ஏன்னா நிறைய பேர் அதை வேற கேட்டாங்க, இத்தினூண்டு ஃபோனில் ஹாட்ஸ்பாட் இருந்ததுன்னா வேற லெவல் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினாக வந்துச்சு. அதையும் பார்த்தா ஹாட்ஸ்பாட் இருக்கு, ஒய்ஃபை இருக்கு. அப்போ நான் ஒய்ஃபைலையும் யூஸ் பண்ணலாம். வீட்டில் இருக்கும்போது எனக்கு 4G டேட்டா வேண்டாம். நிறைய பேர் ட்ரோல் பண்ணாங்க, அவன் என்னென்னமோ பண்ணுறான், HMD லூஸ் மாதிரி இதை பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ட்ரோல் பண்ணாங்க. ஆனால் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா,
ஒரு ஃபீச்சர் ஃபோனுக்கு ஒரு ரெவல்யூஷன் ட்ரை பண்றாங்க. ஏன்னா ஃபீச்சர் ஃபோன்னாலே பட்டன் ஃபோன்ற மைண்ட் செட் இருந்தது. ஆனா ஏன் ஃபீச்சர் ஃபோன் ஒரு பட்டன் ஃபோனா இருக்கணும்? ஏதோ இப்போ ஸ்மார்ட் ஃபோன்னாலே பட்டன் ஃபோன் தான் இருந்தது. அந்த ஸ்மார்ட் ஃபோனா பட்டன் ஃபோன்ல இருந்து தான் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து என்ன பண்ணாரு, டச் ஃபோனா மாத்தினாரு. இப்போ இவனுங்க ஃபீச்சர் ஃபோனை டச் ஃபோனா மாத்திக்கிட்டு இருக்காங்க. இந்த வீக்ல பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் டே மண்டேவே வந்துட்டு இந்த நியூஸ் ரொம்ப ட்ரெண்டியா போயிட்டு இருந்தது. பாத்தீங்களா? ஆமா, நான் இது பார்த்தேன். ஆனா நான் என்னெல்லாம் பார்க்கலடா, ஏன்னா இது ஏதோ பிரச்சனைன்னு மட்டும் தெரிஞ்சது. அதான் குகேஷ்ங்கிறவர் வந்து இந்தியா இதில் செஸ்ல வந்து சாம்பியனா இருக்காரு. அவர் வந்துட்டு எதிரில் இருக்க இந்த HM ஹிக்காரு, அவர் எந்த ஊரா? USA. வின் பண்ணிட்டாரு, இந்தியாவை வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணிட்டதுமே அவரோட ஆப்போசிட் கிங் எடுத்து விசிறி அடிக்கிறாரு. ஏன்னா வின் பண்ண அட்ஜஸ்டரா அவர் வந்து அப்படி பண்ணியிருக்காரு. இது ரொம்ப ஹார்ஷா இருக்கு அவரோட பிஹேவியர் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கண்டிப்பா எல்லாரும் என்ன சொல்லியிருப்பாங்க தெரியுமா, இது ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப்பான்னு ஒரு கேள்வி கேட்டேன். நிஜமாவே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கக்கூடிய நிறைய பேர் ஹிஸ்டரியில நம்ம எடுத்து பார்த்தா அவங்க எல்லாருமே நிறைய விஷயங்கள் சாதிச்சிருந்தாலும் எங்கேயுமே கத்திருக்க மாட்டாங்க. அதனாலதான் அந்த குறைகுடம் நிறைகுடம்ன்ற ஒரு கேள்விப்பட்டிருப்பேன். ஓகே, அந்த ப்ராவர்ப் இல்லாத இடமே இருந்திருக்காது. யாரா கேட்டாலும் பெரியவங்க பாத்தீங்கன்னா அந்த ப்ராவர்ப் தான் சொல்லுவாங்க. நிறைகுடம் நின்றாடும், குறைகுடம் கூத்தாடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து உண்மையா பொய்யான்னு கேட்டீங்கன்னா 100% உண்மைதான். அதான் இவரோட பிஹேவியர் வந்து ரொம்ப ஹார்ஷா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருப்போம். பார்ப்போம் மறுபடியும் இந்தியா சைட்லேருந்து நெக்ஸ்ட் மேட்ச் எதுவும் நடக்கலாம், அதில் அவர் வெற்றியை எடுக்கலாம் நம்ம குகேஷ். பார்ப்போம். அவர் என்னையோட குட்டி பையன் தானாங்க. ஆமாம், இது வந்து எப்படின்னா இது வந்து லேர்னிங் கர்வ்டா. ஆப்போனன்ட் வந்து நம்மள இப்படி தான் ட்ரீட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு டைம் இது. சரியா? அதுக்காக நம்ம ரூடா இருக்கணும்னு இல்லை, இது ஸ்கோரிங் ஏரியா. இப்போ இந்த பையனை தான் பெருமையாக பேசுவாங்க. ஆமாம், ஏன்னா இவர் இதுக்கு முன்னாடியே நிறைய வாட்டி வின் பண்ணியிருக்காரு. வின் பண்ணப்பெல்லாம் ஒரு ஜெஸ்டர், ஹாப்பி ஸ்மைலோட ஒரு ஜெஸ்டரோட உடனே ஆப்போசிட் கை கொடுத்துட்டு அப்படியே ஒரு ஹாப்பியாக எழுந்திருப்பார். அவ்வளோதான், அவர்கிட்டேருந்து வராது. அதான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்திருக்கணும். ஓகே, அண்ட் லாஸ்ட் வீக்கும் நாங்கள் Xiaomi 17 பற்றி பேசியிருந்தோம். ஆமாம், iPhone 17. எனக்கு என்னவோ இந்த நேமிங் ஆஸ்பெக்டில் பார்த்தா Xiaomi 17 Pro Max அவங்க வந்து ஒரு வெற்றி பாதையை நோக்கி போகிற மாதிரி. இல்ல அந்த டிசைன் வந்து சிமிலரா இல்லங்க. நான் சர்ச் பண்ணேங்க, நான் 17 Pro Max இல்லாட்டி நான் இப்போ சொல்ல போனா நியாயமா வெறும்னே 17 Pro Maxன்னு போடுறேன்னு வைங்களேன். போட்டா என்ன ஆகுதுன்னா ஐஃபோன் கண்டிப்பா வரும். ஏன்னா குளோபலா வந்து ஐஃபோன் தெரியாத ஆளே இருக்காத மாதிரி தான் இருக்கும். ஆப்பிள் as a பிராண்ட் எல்லாருக்கும் தெரியும். இப்போ நான் 17 Pro Max அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபோன்ல தான் போடுறேன். அதில் வந்து ஆல்ரெடி இவங்க ஆப்பிள் என்ன பண்ணியிருக்காங்க, 17 Pro Maxன்ற ஒரு டேர்ம் சர்ச் வந்தாலே கூகுள் கிட்ட பே பண்ணி ஸ்பான்சர்ட்ல போய் உட்காந்துக்கிட்டாங்க. இப்போ இதுல வந்து இப்போ ஆப்பிள வந்து அவங்களே புஷ் பண்றாங்க ஒரு பக்கம். சரியா? மற்றபடி எல்லாருமே அதிகமா சர்ச் பண்றது என்னவா இருக்கும் அப்படின்னா குளோபலா. எவ்வளவு பேருக்கு ஆக்சுவலா Xiaomi as a பிராண்ட் தெரியும்? யூஎஸ்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியுமான்னு கேட்டா தெரியாது. கனடால இருக்கவங்களுக்கு தெரியுமா, மெக்சிகோல இருக்கவங்களுக்கு தெரியுமா, இல்லாட்டி நார்த் அமெரிக்கா சவுத் அமெரிக்கான்னு அந்த ஹோல் எடுத்தாலும் தெரியுமா? தெரியாது. சரி, மொத்தம் இந்த பேஜில் நான் சர்ச் பண்ணும்போது எனக்கு எப்படி இருந்தது அப்படின்றத நான் சொல்றேன். 16 Pro Max 17 Pro Max அதெல்லாம் தான் அதிகமாக வருது. பட் அதுக்கப்புறம் ஒரு 8 போஸ்ட்டுக்கு கீழே நான் சஃபாரியில் போகும்போது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷாமியோடது வர ஆரம்பிச்சிருது. Xiaomi 17 Pro Max கேமரா டெஸ்ட், Xiaomi 17 Pro, Xiaomi 17 5 மேஜர் அப்கிரேட்ஸ் இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிருது. அதுக்கப்புறம் மீதிலாம் எப்படி தெரியுமா இருக்கு, வீடியோ சஜஷன்லாம் ஐஃபோன் வர்சஸ் Xiaomi அப்படின்னு வருது. பரவாயில்ல, இவங்க இந்த அளவுக்கு இதை பாசிட்டிவா வந்து குளோபல்ல லான்ச் பண்றாங்க அப்படின்னு தெரியல. ஏன்னா குளோபல்ல மோஸ்ட்லி வந்து 1-2 டிவைஸ் தான் விடுவாங்க. ஏன்னா அல்ட்ரா சீரிஸ் இருக்கு அவங்களுக்கு டைட்டா. பார்ப்போம். எனக்கு வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா, நம்ம ஊர்ல வந்து 17 அதே 70K இப்போ 70K தான் 15 இருக்கு. 17 அதே 70K வித் கார்டு ஆஃபர் 60K டே 1 வாங்கும்போது. அதே மாதிரி ப்ரோ அது வந்து 90K கார்டு ஆஃபரோட 80K. அல்ட்ரா ப்ரோ மேக்ஸ் கொண்டு வர முடியாது. அதே 1,10,000 ரூபாய்க்கு அல்ட்ரா, அது கார்டு ஆஃபரோட 1 lakh. ஆனால் நான் இப்போதைக்கு ஒரு சில கேமரா கம்பேரிசன்ஸ்லாம் பார்த்தேன். நிறைய விஷயங்கள்லாம் சும்மா பார்ப்பேன் அப்பப்போ. அதுவும் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாம் சைனாவில் போட்டிருந்தாங்க. அதை பார்த்தேன். எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா 15 அல்ட்ரா இன்னும் மாஸ் பண்ணுது. 17 Pro Max 15 அல்ட்ராவும் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க ஜூமிங்க்குலாம். யூஸ் பண்ணும்போது 17 Pro Maxல என்ன ஆகுதுன்னா HDR செம்ம அக்ரெசிவ், செம்மையா இருக்கு. HDR வந்து ரொம்ப நல்லா பயங்கரமா பண்ணியிருக்காங்க. விவோ எல்லாத்துலயும் இருக்கிற மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களும். ஆனால் அதான் எனக்கு ஆர்டிஃபிஷியலாக இருந்தது. 15 அல்ட்ரா வந்து செம்ம நேச்சுரலாக இருந்தது. அதே மாதிரி இருக்குல்ல ஜூம்டு ஃபோட்டோஸில் செம்ம ஷார்ப் பண்ணிட்டு ப்ராசஸ்டு எதுலன்னா 17ல. ஓகே, 15 அல்ட்ரா வந்து அதே தலைவன் அதே நேச்சுரலா ஒரு மைன்யூட் டச் மட்டும் போட்டு நாய்ஸை மட்டும் ரெடியூஸ் பண்ணிட்டு ஜூம்டு ஃபோட்டோ. அந்த பக்கம் இன்னொரு ஃபோன் இருந்தது. அதை நினைக்கும் போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. எனக்கு அந்த ஃபோனை பிடிக்கும் தான், என்ன பண்றது. S25 அல்ட்ரா அது இந்த 3 ஃபோனு அதுல இதுதான் 3வது S25 அல்ட்ரா. அதை போட்டு அடிச்சுன்னு இருக்கிறாங்க எல்லா ஃப்ரேம்லையும். அந்த மாதிரி இருக்கும். பாத்தீங்களா, நத்திங் ஃபோன் 3 வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்ல கார்டு ஆஃபர்லாம் போட்டு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 35-30K அந்த ரேஞ்சிலே கிடைக்குதான். ஆனால் இப்போ மேபி நிறைய பேர் அவுட் ஆஃப் ஸ்டாக் போயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அது வந்து 2 வேரியன்ட் தான், 256, 512. எக்ஸ்சேஞ்ச் ப்ளஸ் கார்டு ஆஃபர்ஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு 30K 34K அந்த ரேஞ்சில் கிடைக்கும். சரி, நான் எப்படியும் வாங்கியிருக்கு, அது என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எக்ஸ்சேஞ்சு அடுத்து அது 12 mini எக்ஸ்சேஞ்ச் எடுத்தாங்கன்னா அதை வாங்குவோம்.
இல்லையா 12 மினியா நான் வச்சு 12 மினியே எனக்கு போதுன்றுவேன் நான். பை பை டாடா குட் பை. அந்த ராகுல் காந்தி டெம்ப்ளேட் ஒன்று போடுவாங்களே, அதான் எல்லா லாங்குவேஜ்லயும் சொல்லுவேன் டாடா பை பை. ஆமா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இங்க எதுவுமே ஆண்டவர் வாங்க போற நேரமா பார்த்து எசென்ஷியல் கீழ வந்துட்டு நீங்க கால் ரெக்கார்டிங்க்கு வந்து வச்சுக்கலாம். அது இருக்குடா, அது இருக்கு. அதான் நத்திங் OS 4ல வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஆண்டவர் வாங்குற நேரமா பார்த்தா நத்திங் OS 4 வேற கொண்டு வந்திருக்காங்க. ஆமா நான் வாங்குறேன். ஏன்டா நீ வர ஊருக்குள்ள எல்லாருமே இப்போ வந்து இந்த ஃபிளிப்கார்ட் டீல வாங்கியிருக்காங்க. ஆனா ட்விஸ்ட் என்னன்னா இப்பயும் கூட அதை வந்து ஓவர் பிரைஸ்டுன்னு சொல்லி ஒரு சில ட்வீட் போட்டாங்க. அதுதான் எனக்கு சம பண்ணாது. இப்பயும் அது ஓவர் பிரைஸ். நான் என்ன பிரைஸ்க்கு தான் வாங்குவேன்னு கேட்டா ஒரு 30,000 கீழே வந்து வாங்கலாம். அங்க பார்த்தா 3A Pro இருக்கு. 3A Proவோட டாப் வேரியன்ட்டே 32,000, 34,000 2,000 ஃபிளாக்ஷிப் கிடைக்குது. எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் அது. 34,000 என்னங்க உங்களுக்கு 512 கிடைக்குதுங்க. கிடைக்குது, எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் போட்டா வருது. ஆமா 512 கிடைக்குது. அவனுங்க தெரியல எனக்கு இது இல்ல. அது ஒரு சிலர் ஏன் அவ்வளவு கோவப்படுறாங்க இல்லையா? நம்ம அடிக்காததாடா, நியாயமா பேசு. 80,000 நம்ம போட்டு வெளிவெளி. இப்ப எனக்கு அதுவே சோகமா தான் இருக்கு. எனக்கு நத்திங் கால் பே ஆஸ்பெக்ட்ல யோசிச்சா இவனுங்க இப்படி ஒரு பிரைசிங் பண்ணிட்டு இவ்வளவு சீக்கிரம் அதை உடச்சி கீழே கொண்டு வந்தது பார்த்தா ஒரு பிராண்ட் மேல இருக்க ட்ரஸ்ட் போகும்ல. இப்ப பிக்சல்லாம் வந்துட்டு நான் இனிஷியலா வாங்கிடுறேன். பிக்சல் 10 இப்போ வாங்கினவங்களுக்கு நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தா அது 45K இருக்கும். 40K வை, பாதி 40K வைப்போம். இப்பயே பாதி வந்து குறைச்சு விட்டீங்க. அந்த இது இருக்கும் 1 இயர்ல பாதி ஆனதுக்கே வெறுப்பாகுது. 3 மாசத்துல பாதி ஆயிடுச்சு. பாதிக்கு மேல 80,000 இருக்கிறது 30,000 வாங்கலாம். அதான்டா 80,000 இருந்தது. எந்த ஆஃபரும் இல்லாம ஒரே ஒரு நாள் மட்டும் 40,000 எந்த ஆஃபரும் இல்லாம பிளாட். அதெல்லாம் வந்து அப்படியே 50% கட் ஆகுறது வித்தின் 3 மந்த்ஸ்ன்னும் போது அந்த பிராண்ட் இதுக்கப்புறம் ஒரு ஃபிளாக்ஷிப் விடுறாங்க. அவன் குறைச்சிருவான். அந்த இதுதான் நான் வந்து கூகுள் கிட்ட சொன்னேன்னு நான் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? அவங்க கிட்ட நான் இதுதான் சொன்னேன். நீங்க வந்து ஒன்னு பிரைஸ் வந்து ஃபர்ஸ்டே அக்ரெசிவா விடணும், அப்படி இல்லைன்னா பிரைஸ் உடனே குறைக்கிற பழக்கத்தை விடணும். இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒன்னு நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்த சீரிஸ் இப்ப S20. ஆனா நான் ஒன்னு சொல்றேன் நத்திங் ஃபோன் 3 இப்போ வாங்கின எல்லாருமே, இப்போ வாங்கின எல்லாரும் ஃபர்ஸ்ட் வாங்கினவங்களையும் நம்ம குறை சொல்ல முடியாது. அவங்க தான் யார் தெரியுமா? அந்த ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ் மாதிரி. இந்த கம்பெனி வந்து ஒன்னு இருக்கு, எனக்கு அந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, அதனால அவங்க ப்ராடக்ட் நாங்க விக்கி ப்ரோ சொல்ல வரல. அவன் வாங்கவே மாட்டான். அவன் இப்ப கூட வாங்கல. பாத்தீங்களா? அப்புறம் இவரு வாங்கியிருக்காருங்க. அவர் சீசியமா திட்டுவாரு கால் பேவை. இவரு வாங்கியிருக்காரு. ஆனா அவரு எப்ப பாரு நத்திங்னு சொல்லிவிட்டு அவர் ஒரு போன் கூட வாங்கல, ஒரு ஹெட்செட் கூட எதுவும் வாங்கினது கிடையாது. சார்ஜர் கூட வாங்கினது இல்லைன்னு நினைக்கிறேன். CMF சார்ஜர் கூட அங்க கம்பெனில இருந்து எடுத்துட்டு போயிருக்கேன். ஆனா நிஜமாவே சொல்ல போனா 30Kலாம் அது 50K நான் ஒர்த்துன்னு சொல்லிட்டேன். நானும் முதல்ல அதான் சொன்னேன். 50Kக்கு நீங்க வந்து இப்ப 50K அதோட பிரைஸ்னு வைப்போம். 12 to 56 வந்து 50K. இதுக்கு மேல நீங்க ஆஃபர்லாம் அப்ளை பண்ணி வாங்குறதா இருந்தா நல்லதுதான். எனக்கு தெரிஞ்சது ஓகே. தெரியல எனக்கு 30Kலாம் வந்துட்டாங்க. இப்போ iQOO Neo 10 இருக்கு இல்லையா, 35K அது. இப்போ ஆஃபர்ல 30K. சரியா? 35K அந்த போன். அதுவும் 8S Gen 4 தான். இதுவும் 8S Gen 4 தான். பெட்டர் கேமரா, பெட்டர் பில்ட் குவாலிட்டி, பெட்டர் டிசைன், பெட்டர் ஃபங்க்ஷனாலிட்டி. சரியா? நான் இதுவே கேம் தான் ஆட போறேன் அப்படின்னா அதுக்கு நத்திங் கிடையாது. நத்திங்ல கேம் ஆட நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஆடலாம். ஆனா போன் சீக்கிரமாவே சூடாகும், பிளஸ் ஃப்ரேம் டிராப் ஆக வாய்ப்பு இருக்கு. அது கேமுக்காக ஆப்டிமைஸ் செய்யப்பட்ட ஒரு போனே கிடையாது. அந்த போன் என்னன்னா, இது எனக்கு அந்த போனை பார்க்கும்போது அப்படி தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. இப்போ கால் பே வந்துட்டு என்னதான் வட சுட்டாலும் எனக்கு நத்திங் ஃபோன் ஃபர்ஸ்ட் நத்திங் ஃபோன் 1லேருந்தே நான் பார்த்துட்டு இருக்கேன். அப்போ இருந்து எனக்கு என்ன ஃபீல் ஆகும்னா, மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா ஃபோனுமே பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக போகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக சைனீஸ் ஃபோன்ஸ் எல்லாமே பர்ஃபார்மன்ஸை போட்டு அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பாங்க ஒரு பக்கம். ஸோ இவன் வந்து அங்கேருந்து கொஞ்சம் எடுத்துக்கிற மாதிரியும், ப்ளஸ் இந்த பக்கம் கூகுள் கிட்டேருந்து கொஞ்சம். ஸோ ஒரு பிக்சல் டிவைஸும் அப்படியே இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் டிவைஸையும் கிளப் பண்ணி நடுவில் இருப்பான். அதுதான் இவன் எல்லாமே நல்லா இருக்கு. ஆனா டக்குன்னு பார்த்தா கேமிங்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்காது. ஆனா கூகுள் பிக்சல் இல்லாத நிறைய விஷயம் இருக்கும். கஸ்டமைசேஷன்ல இருந்து நிறைய இப்போ பிக்சல் போன்ல பார்த்தா எனக்கு என்ன எசென்ஷியல் ஸ்பேஸ்னு ஒன்று உண்டா, நான் அது யூஸ் பண்ற மாதிரில வேற விஷயம். சரி, அடுத்து இப்போ அங்க டார்க் மோட் வந்துருச்சு, பிச் டார்க் 4.0ல. கால் ரெக்கார்டிங்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிக்சல்ல வருதாம்ல, எனக்கு வந்துட்டு இருக்கு, ஓடிட்டு இருக்கு. ஓகே, இல்ல இதுல முக்கியமா வந்து பிச் டார்க். எனக்கு வந்து என்னதான் வந்து கூகுள்ல வந்து Android 11 வரைக்கும் பிச் டார்க் தான் இருந்தது. மெட்டீரியல் யூன் வந்ததுல இருந்து தான் என்னாச்சுன்னா கிரே டோனுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்பதான் அமலோட நல்லா பரபரப்பா எல்லாரும் கொண்டு வந்தானுங்க. அப்போ வந்து அதுக்கிட்டு போயிட்டானுங்க. சரியா? ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இது எல்லாத்துலேயுமே ஏதோ ஒரு வகையில் நான் வித்தியாசத்தை பார்க்குறேன். நான் வந்து பின்னாடி இருக்க டாட் மேட்ரிக்ஸ் பேனல் கூட சொல்ல, ஆனாலும் கூட பின்னாடி இருக்க அந்த கிளிஃப் மேட்ரிக் பேனல் இருக்குல்ல, நான் வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன். அதை யூஸ் பண்ணி என்னால் வியூ ஃபைண்டரா வச்சு செல்ஃபி எடுக்க முடியுது, அதை வியூ ஃபைண்டரா வச்சு வீடியோ எடுக்க முடியுது. நான் ஃப்ரேம்ல எங்க இருக்கேன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா அதில் நான் தெரியறேன்னா நான் சென்டர்ல இருக்கேன்னு அர்த்தம். இப்போ பின்னாடி கலர் டிஸ்பிளே எதிர்பார்த்துறாங்க. அது வந்து டாட் மேட்ரிக்ஸ், அந்த நம்ம பஸ்ல ஓடுது LED அந்த மாதிரி ஒயிட் கலர் லைட். இதுல கிளிஃப் மேட்ரிக்ஸ்க்கு வந்து அவங்க தனியா SDK கொடுத்திருந்தாங்கல்ல, அதுல நிறைய பேர் இப்போ டெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ நிறைய ஆப் அதுல வந்திருக்கு. ஆமா, அதுக்கு சப்போர்ட் ஆற மாதிரி பெய்டா இருக்கு. நீங்க செக் பண்ணிட்டு வாங்கிக்கோங்க. சும்மாங்க ஒரு 15-20 ஆப் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. ஆனா எனக்கு என்னோட கேள்வி என்ன தெரியுமா, அடுத்து கால் பே பார்த்தா காத்த பிடிச்சி இப்போ ஒரு டிஸ்பிளே ஒரு ரெசல்யூஷன் கொண்டு வந்துட்டேன்.
இப்போ இதுலயே வந்து நீ அடுத்து இப்போ ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா சப்போஸ் இது 64x64ன்னு வச்சுப்போம், அந்த 64 சும்மா அப்போ அடுத்து வந்து நான் 64 வந்து 128 மாத்தினா எனக்கு பிரச்சனை இல்லை, ஸ்கேல் பண்ணா போதும் மாதிரி இருக்கும். இப்போ இமேஜின் பண்ணி பாரு 64x64 அடுத்த கொஞ்சம் டிஸ்பிளே பெருசாகிறேன் என்னடா கேட்ட 84x84ன்னு சொன்னா டெவலப்பருக்கு எவ்வளவு கடியா இருக்கும், உட்காந்து ஸ்கேல் பண்ணிடுறேன். இதுக்கு தனியா நான் எல்லாம் பண்ணணும். இப்போ இதுவே டபுள் த சைஸ் டிஸ்பிளே கொடுத்தாங்கன்னா அப்ப அதுக்கு அடாப்ட் ஆயிடுவாங்க பசங்க. இப்போ இதுலயே வந்து இதுக்கு மேல குட்டி ஆக்க முடியாது, வேற விஷயம். இதுவே குட்டி சரியா வந்து ரொம்ப கஷ்டம், பார்க்கவே ரொம்ப இதா இருக்கும். ஸோ அதனால வந்து இந்த மாதிரியான ஒரு சில கேள்விகள் இருக்கு. இப்போ இவ்வளவு நாளா கிளிஃப் பிடிச்சி தொங்கிட்டு இருந்தேன், இப்போ கிளிஃப் மேட் டிஸ்பிளேன்னு போயிட்டேன். இப்போ இந்த டிஸ்பிளேலயே நீ சைஸ் மாத்துவியா இல்லாட்டி அடுத்து வேற ஏதாவது பண்ணுவியா? உன்னை நம்ப முடியல, எனக்கு பயமா இருக்கு இந்த அடுத்த ஜெனரேஷன். நீ அதை கொண்டு வருவியா? ஒருவேளை கொன்றுவியா? கொல்லலாம் செஞ்சேன்னா இதுல உட்காந்து 4 நாளா ஒருத்த மண்டையை பிச்சுட்டு ஆப் டெவலப் பண்ணிருப்பான் இதுக்குன்னு. அவனுக்கு பார்த்தனா அந்த ஆப்பே அவ்வளவுதான், நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கே மூவ் ஆகாது. அந்த மாதிரி எதுவும் சொதப்பிடுறாங்களான்னு தெரியல. அது பயமா இருக்கு நிஜமா இந்த ஒரு விஷயத்துல. மேபி எஸ்டிகேலாம் வந்து இந்த மாதிரி ஓப்பன் சோர்ஸா கொடுத்துருக்கானுங்கன்ன போது மேபி அதை நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு கொண்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி தான் கிளிஃபுக்கும் சொன்னாங்க, நாங்கள் ஓப்பன் பண்ணியிருக்கோம், நிறைய ஆப்போட லைவ் ட்ராக்கிங் நீங்கள் பின்னாடி இருக்க லைட்டு அப்படியே குறையறத வச்சு கண்டுபிடிக்கலான்னு சொன்னாங்க. எங்கே போச்சு இப்போ? ரைட்டு. மொத்தம் ஃபோன் 3 யாராவது வாங்கியிருந்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிறத சொல்லுங்க. நமக்கு வந்து இனிமே அதுதான்ற பிரைமரி ஃபோனு. ஆண்டவர் நீங்கள் சொல்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த டிவைஸை கன்சிடர் பண்ணுவார், இல்லைனா வித்துருவார். அது நம்ம யூஸ் பண்ணும்போது தெரிஞ்சிடும். பார்ப்போம், எங்கள் யூசேஜுக்கு நல்லா தாங்க இருக்கும். என்ன இது? ஸோ ஹாப்பி வித் தட். மின்னல் அடிச்சதா? இதனால ஹாப்பி இல்லை. ஆமாங்க, சென்னை பாடி குப்பமா தெரியுமா அந்த இடம் பகுதியில் மொட்டை மாடியில் நின்று போன் பேசி கொண்டிருந்த இளைஞர் இடித்தாக்கி உயிரிழந்த சோகம். வந்து 20 வயசு ஆகுதான். ஆனால் மேபி தெரில இந்த நியூஸ் மிஸ்லீடிங்காக இருக்கா இல்லை நான் பார்த்த நியூஸ் மிஸ்லீடாக இருக்கான்னு தெரியல. நான் பார்த்த சேனல் வந்து நியூஸ் 7 தமிழ்னு நினைக்கிறேன். அதில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, கேங்காக சேர்ந்து மொட்டை மாடியில் பிரியாணி சாப்பிட்றதுக்காக எல்லாம் போயிருக்காங்க. அப்போ மழை வரவும் சரி மச்சான் மழையில் அப்படியே சாப்பிட்லாம் அப்படின்னு பிளான் பண்ணி அது வந்து ஃப்ளாட்டு, ஒரு 4 ஃப்ளோர் இருக்க ஃப்ளாட்டுங்க, அவ்வளோதான் அது சரியா. அந்த 4 ஃப்ளோர் இருக்க ஃப்ளாட்டில் மொட்டை மாடியிலேருந்து சாப்பிடும்போது சாப்பிட்டு தான் இருந்திருக்காங்க பசங்கள்லாம். அப்போ தான் இந்த மாதிரி மின்னல் தாக்கிருக்கு. மின்னல் தாக்கி அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் ஃபோன் வந்து பிளாஸ்ட் ஆயிடும். சரி, மின்னல் தாக்கிருச்சு, ஆனால் யாருமே சாகல. ஆமாம், மின்னல் தாக்கினப்ப அவருக்கு அந்த ஒரு நபருக்கு மட்டும் வந்து ஒரு மாதிரி கான்ஷியஸ் போய் வாமிட்லாம் பண்ணியிருக்காரு, சாப்பிட்டதெல்லாம் வாமிட் பண்ணியிருக்காரு. ஆனால் கொஞ்சம் ஆக்டிவாக தான் இருந்திருக்கு, பிளட் அதாவது ஹார்ட் பீட் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் ஃபோன் பிளாஸ்ட் ஆயிடும், அதுக்கப்புறம் தான் இறந்துருக்காரு. ஃபோன் பாக்கெட்லேயே பிளாஸ்ட் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் தான் இறந்துருக்காரு. ஃபோன் பின்ன பிளாஸ்ட் ஆகாம அது எவ்வளோ தெரியுமா? 1 lakh வாட்ஸ். 1 lakhலாம் இல்லை, 4 lakh. இப்படி ஆமாங்க, சாரி சார், நான் தான் 1 lakhன்ட்டேன். மினிமம் மேக்ஸிமமே வந்து 4 lakh இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். மேக்ஸி வந்து எங்கேனாலும் போகும். அது அந்த சிச்சுவேஷனை பொறுத்து. இல்லடா இப்போ நேத்து முந்தா நாள் கூட நான் இங்க கடை வரைக்கும் போயிருந்தேன், ரொம்ப சரியான ஒரு இடிடா, என்ன வெயிட்டா விழுந்ததுன்ற பக்கத்துல தான் இங்க விழுந்திருக்கு. என்ன ஒரு சவுண்டு, எல்லாரும் அதிர்னாங்கடா. எனக்குலாம் நான் தான் சொல்லியிருக்கேன்டா, எனக்கு வந்து இந்த மின்னல் இடி இதெல்லாம் ரொம்ப ரெண்டும் ஒண்ணுதான், லைட்டு சவுண்டு. ஸோ இது வந்து நான் ரொம்ப ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா நான் அவர் மேலே விழுந்ததுக்கப்புறம் மறுபடியும் இன்னும் 2 வந்து பக்கத்தில் இருக்க மரங்கள் மேலாம் விழுந்துச்சான். இவங்க ரிப்போர்ட் பண்ணி ஃபயர் இன்ஜின் போலீஸ்லாம் வரப்ப அந்த மரம் எரிஞ்சிட்டு இருந்தது, அதையும் அணைச்சிட்டு அப்புறம் இவரையும் ரெக்கவர் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, பண்ணாங்க. பட் ஆனால் ஃபயர் மேனே சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி இல்லை அப்படிங்கிற. ஃபயர் சர்வீஸ் அவங்களே வந்து சொல்லிட்டாங்களாம் இந்த மாதிரி இல்லை, ஹாஸ்பிட்டல் கூட்டு போங்க. செம்ம ரிஸ்க்குடா மின்னல், சாதாரண விஷயம் கிடையாது. தலைவனோட கேரக்டரே அதாவது எப்படி நம்ம சத்யராஜ் சொல்ற மாதிரி தான், என் கேரக்டரே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறது. ஏன்னா அது எங்கிருந்து வரும்னா மேல வரும், அது எந்த ஆங்கிள் வரும்னு நீ புரிஞ்சிக்க முடியாது. அதான் எல்லாருமே சொல்றது என்னன்னா ஹை டாப் கொஞ்சம் இப்போ நான் எப்படிலாம் யோசிச்சிருக்கேன்னு சொல்றேன். நான் மின்னல் பத்தி ரொம்ப யோசிப்பேன்னு சொல்றேன்ல. மரத்துக்கு எல்லாம் நிக்க கூடாது, மழை பெய்யறப்ப மரத்துக்கு நிக்கவே கூடாது, பில்டிங் குள்ள போயிருந்தா சொல்லுவாங்க. இப்பயும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஆனா மோஸ்ட்லி சென்னையில் இருக்க பெரிய பெரிய ஃப்ளாட்ஸில் வந்து அந்த இடி இது இருக்கும். ரிசீவர்ஸ் வந்து நீ சொல்கிறது 20 மாடி 30 மாடிலாம் இருக்கும்டா, 4 மாடிலாம் இருக்காது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ரிலேட்டிவே ஒருத்தங்க என்ன பண்ணாங்க, இங்கே தான் குரோம்பேட்லேயே இண்டஸ்ட்ரியல் லைன் போகும் மேலே, அது வந்து அதுவே 4 lakh வோல்ட்லாம் போகும். அந்த இண்டஸ்ட்ரியல் லைன் போகும்போது ஏன்னா அதை சுற்றி எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கும். அதுக்கு பக்கத்தில் நீ போறன்னு வையன், எப்படின்னா இப்போ மாடியில் இருக்க, உன் மாடியிலேருந்து ஒரு 20 அடிக்கு மேலே அது இருக்குன்னு வச்சுக்க, 20 அடிக்கு மேலே. அப்பயே என்ன ஆகும்னா சில சமயங்கள்லாம் நீ மேலே போனால் முடியெல்லாம் இழுக்கும் சரியா, ஏன்னா அவ்வளோ ஸ்டாட்டிக் எனர்ஜி இருக்குன்னு அர்த்தம். சில சமயம் வெதர் ஒரு மாதிரி இருந்து இந்த மாதிரி வெதர்லாம் இருந்ததுன்னா என்ன தெரியுமா, மாடியில் நிற்கும் போது நம்ம மேலே ஷாக் அடிச்சிடும், டப்புன்னு அடிக்கும், டம் அப்படின்னு அடிக்கும், அவ்வளோதான் அந்த ஸ்டாட்டிக். இது அடிச்சு என்ன ஆகும்னு பார்த்தோன்னா அந்த அவ்வளோ வோல்ட் இல்லை, அது எங்கேயும் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும், பட்டுன்னு இறங்கிடும் பில்டிங்கில். அப்போ என்ன அர்த்தம், நீ தான் மேலே இருப்ப, நீ தான் ரிசீவ் பண்ணுற, நம்ம கிட்ட இருந்து பில்டிங்க்கு போகும். நம்ம மேலே ரிசீவ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும்னா
சில சமயம் இறந்துருவாங்க, சில சமயம் இறக்க மாட்டாங்க. இறக்கலைன்னா நீ கண்டுபிடிக்க முடியும். எப்படி இருக்கும்னா அது நம்ம மேலே பாஸ் ஆகி எக்ஸிட் ஆனதுக்காக எக்ஸிட் ரூட் இருக்கும், அதை பார்த்து நீ இறந்துருவ. காலில் வெடிச்சிருக்கும் அப்படி, காலில் மசில்லாம். இது மரத்துல விழுந்தது. நீ அந்த மரத்தை அறுத்து பார்த்தனா உனக்கு தெரியும். தென்னை மரத்துல விழும்ல, தென்னை மரத்தை அறுத்தனா அது இறங்கிச்சு இல்லையா, உள்ள கடைசி வரைக்கும் கீழே வரைக்கும் உள்ள வெடிச்சிருக்கும். ஓகே ஓகே. ஆமா, ஏன்னா விழுந்த மரம் வீட்டிலேயே விழுந்திருக்கு. நான் தான் சொன்னேன் பக்கத்துல விழுந்தது. விழுந்த மரத்தை போய் செக் பண்ணும்போது அவ்வளவுதான், அது ஸ்பாட் காலி, செத்துருச்சது. அப்போதைக்கு கிரீனா தான் இருக்கும். அது மரம் நல்லா பெஞ்சதுன்னா எரியாம இருக்கும். மழை வந்து கொஞ்சம் நின்று நிதானமா பெஞ்சிட்டு இருக்கும்போது இடி விழுந்ததுன்னா மரம் எரியும். பயங்கரமான ஒரு விஷயம் இந்த மின்னல். அதனால எல்லாருக்கும் நான் சொல்றது என்னன்னா, ஃபோன் பேசினா அடிக்குமான்னு கேட்டீங்கன்னா, இவர் நம்ம இன்ஜினியரிங் ஃபேக்ட்ஸ்ல நிறைய போட்டிருப்பாரு, இதுக்கு ரிலேட்டட் நிறைய போட்டிருப்பாரு. உறுதியாக அடிக்கும்னு சொல்லவே முடியாது. இப்போ நீங்க ஃபோன் பேசிட்டு போறீங்க, ஒருத்தருக்கு இந்த மாதிரி தான் கேரளால இருந்து யாரோ தமிழ்நாட்டுக்கு வரும்போதோ எங்கேயோ கார்ல ஃபோன் பேசிட்டு போயிருக்காரு, அவர் கார் மேல இடி விழுந்து செத்து போனாரு. அதுக்காக விழுன்றது உறுதியா சொல்ல முடியாதுன்றது தான் பிரச்சனை. இப்போ இதே காருக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, காரு பஸ்ல இருக்கும்போது நம்ம ஸ்கூல் டேஸ்ல பிசிக்ஸ் எல்லாம் படிக்கும்போது சொல்லியிருப்பாங்க, எல்லா டோர்ஸையும் க்ளோஸ் பண்ணிட்டா அப்படியே இடி விழுந்தாலும் பாஸ் டவுன் ஆயிடும், இல்லாட்டி விழாது. இந்த மாதிரி கண்டிஷன் சொல்லுவாங்க. நீங்க எல்லா விண்டோஸையும் ஷட் பண்ணிட்டீங்கன்னா அது அட்ராக்ட் பண்றதுக்கு வழியே கிடையாது, இந்த மாதிரி இருக்கும், லாக் ஆன மாதிரி இருக்கும். ஸோ தட் அந்த க்ளோஸ்டு ஃபீல்டு வந்து மேலே விழுந்து அப்படியே பாஸ் ஆகிடும், அப்படியே போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நிறைய இருக்கு, இது அவ்வளோ ஈஸியாக நம்ம டேக்கிளே பண்ண முடியாது. மின்னல் வந்து அதே மாதிரி இப்போ ஒரு இடத்துல விழுந்த போது நம்ம அந்த லைன் பார்ப்போம். அதுல இதை பத்தி நம்ம ஒரு நாள் முழுக்க பேசலாம், அவ்வளோ டேட்டா இருக்கும். ஒரு இடத்துல ஒரு லைன் பார்ப்பேன் இருக்கா, அந்த லைன் மட்டும் தான் நமக்கு தெரியும். தலைவன் என்ன பண்ணிருப்பான் தெரியுமா, அந்த மாதிரி ஒரு 7-8 லைன்ல போயிருப்பான் எங்கெல்லாமோ, பூமியை நோக்கி 7-8 இடத்துக்கு போவான். சரியா, 7-8 இடத்துல ஃபர்ஸ்ட் எங்க படுறானோ உடனே ரஷ் பண்ணி எல்லா வோல்ட்டையும் இறக்குவான். அப்ப அங்க இருக்கிறதெல்லாம் காணாம போயிடும். அதனால அது ரிலேட்டடா ரிசர்ச் பண்ணா ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்கும். மலையில நீங்க வெளில எங்கேயாவது போறது வந்து அந்த கொடை பிடிச்சிட்டு போறது, போன்ல அந்த நேரத்துல தான் நெட்டை யூஸ் பண்றது. நான்லாம் வந்து 100 கிலோமீட்டர் ரைட்லாம் போவேன்ல, அப்பெல்லாம் இறைவா வீடு வரைக்கும் கூட்டு போய் சேர்த்துருக்கியா அப்படின்னு தான் நினைச்சிட்டு போவேன். 100 கிலோமீட்டர் போறேன்டா, ஈசிஆர்ல போயிட்டு இருக்கேன், சரியான மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு, மழையிலையும் சைக்கிள் ஓட்டிட்டு இருக்கேன், போன் சிக்னலோட பாக்கெட் உள்ள நடக்குது, பாட்டு கேட்டுட்டு இருப்போம் அப்படின்னு. கொஞ்ச நேரத்துல வந்து பார்த்தீங்கன்னா நான் பாட்டுலாம் ஆஃப் பண்ணுவேன், ஏரோப்ளைன் மோட் மட்டும் போடாம இருக்கும், அவ்வளவுதான். போயிட்டு இருக்கும்போது எப்படி இருக்கும்னா ஃபிளாட் டெரைன், பக்கத்துல ஏதாவது தென்னை மரம் பனை மரம் ஏதாவது இருந்தால் தான் உண்டு. ஏன்னா அது என்னது ஈசிஆர்ல எங்க இருக்க போகுது, பக்கத்துல இன்னும் உயரமா பில்டிங் இருக்க போற மாதிரி தான், போறதே காடு மாதிரி தான் இருக்கும் பாதி இடம். சரியா, அப்படி போயிட்டு இருக்கும்போது அதான் தோணும், செம்ம சேஃபா இருக்கணும். அது மட்டும் இல்லாம கடல் பக்கத்துலயே, அது ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த இடத்துல காத்தே பார்த்தோன்னா ஒரு மாதிரி ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அந்த காத்துக்கு அதுக்கும் என்ன ஆகும்னு பார்த்தோன்னா கிளவுட் மூவ்மெண்ட். நான் போயிட்டு இருக்கும்போதே பார்ப்பேன், அப்படி பார்க்கும்போதே ஒரு மாதிரி இருக்கும், சரியான கரும் மேகம் பயங்கரமா இருக்கு, மழை பெய்ய போகுது. அப்போ அந்த டைம்ல வந்து சரியான காத்தடிச்சிட்டு இருக்கு. ஆனா ஒரு ஏரியா பக்கமா போகும்போது, அந்த ஏரியா வழியா போகும்போதே நம்மளே அறியாம ரொம்ப ஸ்டாட்டிக் ஃபீல் வருது. எல்லா இடத்துலயும் முடி லைட்டா, சரியா ஓகேயா, இவனுக்கு கூஸ்பம் வந்துருச்சு. அந்த மாதிரி ஆனதும் நான் நேரம் என்ன பண்ணிட்டேன், யோசிக்கவே இல்லையே, நான் பக்கத்துல இருக்க கடைக்கு போயிட்டேன். நான் மழையை பெய்யலன்னு பரவாயில்ல, கடைக்கு போயிட்டேன், கொஞ்ச நேரம் அங்கேயே தான் இருந்தேன், அதெல்லாம் சரியா வரைக்கும். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு லொகேஷன் இருக்குல்ல, இது வந்து ஈஸி டு ரீச். ஓகே ஓகே, தலைவருக்கு வந்து ஈஸியாக ரீச் பண்ணிப்பாங்க. ஆமா, அந்த இடத்துல வந்து ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. இப்ப டக்குன்னு போடணும்னா அதுல ஈஸியா போட்டு போலாம், எதாவது மேலனாலும் போட அவனை அப்படி. ஸோ அதனால இதெல்லாம் கூட கெஸ் பண்ண வேண்டிய ஒரு இடம் தான். இந்த மாதிரி நமக்கு ஸ்டாட்டிக் ஃபீல்டு நம்மளை சுத்தி ரொம்ப ரொம்ப ஓவரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா கொஞ்சம் நம்ம உசாராயிடணும். சொல்ல வர விஷயங்கள் உண்மைதான், அதை நீங்க புரிஞ்சுக்கோங்க, அவேரா இருந்துக்கோங்க, கொஞ்சம் சேஃப்டியா இருந்துக்கோங்க. ஓகே. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு ரோல் அவுட் த மேப் ஃபீச்சர் இந்தியாவில் வந்து ரோல் அவுட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஸ்னாப்சாட் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஒன்றா தான் இருக்கும். ஓகே, இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் இருக்கீங்க, நான் எந்த ஏரியாவில் இருக்கேன்னு மேப்லேயே காட்டும் இன்ஸ்டாகிராமுக்கு. ரொம்ப அவசியம். ஸ்னாப்சாட்டில் இது எப்போயும் தான் இருக்குங்க. ஸ்னாப்சாட் யூஸ் பண்ணி தான் நல்லா யூஸ் பண்ணல. ஸ்னாப்சாட்டில் வந்து ஸ்னாப்சாட்டுங்கிறது ஒரு பொக்கிஷம் 2K கிட்ஸுக்கெலாம். அப்படியா? எஸ். அப்புறம் யூபிஐயில் இப்போ ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபேஸ் ஸ்கேனும் அதுக்கப்புறம் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனும் வச்சு நீங்கள் யூபிஐ பேமெண்ட்ஸ் வந்து பண்ணிக்கலாம், ஒரு இடத்துலையும் போய் பின் போட தேவையில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா சொல்லுங்கள், எனக்கு நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ நான் யூஸ் பண்ணல, நீங்கள் எது ஃபிங்கர் பிரிண்ட் வச்சு? ஏன்னா ஆப் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு அந்த ஸ்கேனிங் தேவை, நம்ம யூஸ் பண்ணுவோம். யூபிஐ டிரான்சாக்ஷனுக்கே வந்துட்டு நம்ம பின் போட வேணாம், கொஞ்சம் டேஞ்சர் தான். பின்னே போட்டுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் டேஞ்சர் தாங்க. இப்போ வேற இது டேரெக்டாக எங்கள் அமுக்குனாலே போதுங்க, அது பாட்டு கூகுள் ப்ளே ஸ்டோராக கொண்டு போயிடுது, போயிட்டு ஆப்புக்கு பர்ச்சேஸ் பண்ணி விட்டுருது. சரியான டென்ஷனாக தான் இருக்கான். உண்மைதான். அதே மாதிரி ரயில்வேல வந்துட்டு ஒரு நியூ இது கொண்டு வந்திருக்காங்க, முன்பதிவு டிக்கெட் வந்து தேதியை மாற்றிக்கொள்ளும் வசதி. இப்போ நீங்கள் புக் பண்ணிட்டீங்க அப்படின்னா டேட்டை வந்து நம்ம மாற்றிக்கலாம்.
இப்போ நீங்கள் வந்துட்டு ஜனவரி 10ஆம் தேதி போடுறீங்க அப்படின்னா, ஐயோ ஜனவரி 8 தாண்டா தம்பி கல்யாணம் அப்படின்னு உங்கள் அப்பா சொன்னாங்கன்னா, அப்படியாப்பா மாற்றிக்கலாம் இருங்க அப்படின்ட்டு நம்ம மாற்றிக்கலாம். வாங்க இப்போ தீபாவளிக்கெல்லாம் டிக்கெட் புக்கிங் பேசக்கூடாது, கனவுகள் தான். சரி, மோட்டோரோலால என்ன G06 பவர்னு ஒரு ஃபோன் இருக்கு, 7000 mAh பேட்டரியோட, 7500 ரூபா தானா? ஆமாங்க, இது போனதுனால அச்சன் ப்ரோ சொல்லிட்டு இருந்தாரு. ரொம்ப சந்தோஷமா இருந்தது இல்ல? எஸ், ரொம்ப குதூகலமா இருந்துச்சு அந்த டிவைஸை பார்க்கும்போது. நீ கூட அதுக்கு மாற போறான் இல்ல? Xiaomi 13 Pro வித்துட்டு பவருக்கு போறேன்டா, என் லைஃபே பவரா காண்டா. Xiaomi 17 Pro Max தான் வராது, அதனால தான் விக்கி மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இல்ல பவர் பாண்டிக்கு அடுத்து எங்க ஆளுதான்டா அப்படின்னு. Xiaomiயோட பேக் டிஸ்பிளேயோட எந்த டிவைஸ் வருதோ அதை எடுப்பேங்க. சரி பாக்குறேன். சரி வந்தா எடுப்பேன். சரி அப்ப M17 வாங்கிக்கிறியா? 10000 ரூபாய்க்கு. அந்த கர்மத்தை பத்தி தாங்க ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். எங்க அது ஆல்ரெடி A17 ஒரு அற்புதமான ஒரு படைப்பை நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன்டா, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்னன்னா இது வந்து மோஸ்ட் காமன்லி இயர் ஓவர் இயர் சாம்சங் பண்ணக்கூடிய விஷயங்கள் தான். அது வந்து இந்த வருஷமும் இவங்க கடைபிடிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். A17 ஒன்று லான்ச் ஆயிருக்கா, F17 ஒன்று லான்ச் ஆயிருக்கா, M17 ஒன்று லான்ச் ஆகுது. ஓகே, அவ்வளோதான். இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 15K ரேஞ்சில் இருக்கு, இது 13Kல இருக்கு. ஓகே, 15K ரேஞ்சா? A17 20 கிட்டடா, 18 19. அது என்ன கர்மாந்திரம், மூணுமே ஒரே ஃபோன் தாங்க. அதான்டா, இது வந்து 12 13 மாதிரி இருக்கும் M. இது வந்து F வந்து கொஞ்சம் ஃபேஷன் ஓரியன்டா ஃபுல் ஆனா இருக்கும், அதனால அது வந்து ஒரு 15 16. இது வந்து பார்த்தீங்கன்னா 18 அந்த மாதிரி. மூணும் ஒன்று தாங்க. மூணும் ஒன்று தான்டா, ரெட்மி போக்கோ மாதிரி தான். ரெட்மி போக்கோனால ரெட்மி போக்கோன்னு தான் இருக்கு. சாம்சங்குள்ளேயே இவ்வளவு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஆமா, ஒன்னு ஆன்லைன்னா ஆஃப்லைன்னா A, ஆன்லைன்னா FM. அதான் அமேசான் கொண்டு, ஃப்ளிப்கார்ட் கொண்டு அந்த மாதிரி. சரி, A17 தான் நம்மகிட்ட இருக்கு. A17 தான் இருக்கு, ரொம்ப சூப்பரா இருக்கு. டிவைஸோட ரிவ்யூ வரும். அதுக்கு சீரியஸா எடுத்துக்காதீங்க, சூப்பராலாம் இல்ல. யாரும் அவசரப்பட்டு செம்ம ஸ்லக்கிஷ் ஃபோன். எப்படின்னா கேஷுவலா யாராவது யூஸ் பண்ண போறாங்கன்னா ஓகே, அப்படியே இருந்தாலும் 2-3 ஆப் கடையில டிராவல் பண்ணா படுத்து தூங்கிடுது. அப்புறம் சென்ற வாரம் பாத்தீங்கன்னா UFS 5.0 அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா இன்னுமே ஒரு சில ஃபோன்லாம் பார்த்தா UFS 2.0 தான் காமனா இருக்கு. 2.2 இப்போ காமனா இருக்கு. 2.2ல இருக்கும். அது வந்து பட்ஜெட் ஃபோன். NVMக்கு UFSக்கு நீ பார்த்தாலே டேட்டாலாம் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். இவங்க வந்து கொஞ்சம் ஸ்லோவர் சைட்ல இருந்தாங்க ஆண்ட்ராய்டு டிவைசஸ். UFS ஸ்டாண்டர்ட்ஸ் இம்ப்ரூவ் ஆக இவங்களும் NVMe அதெல்லாம் வந்து ஈக்குவல். பார்ப்போம். 2026 ஃபிளாக்ஷிப்பில் இதில் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 10 GBs வரும். அப்படின்னா என்ன அர்த்தம், உங்களுக்கு வந்து ஸ்னாப்டிராகன் 8 Elite Gen 6ல வரும். சரியா? சரி, ஓகே. இப்போ எனக்கு என்னன்னா ஜியோ பாரத் சேஃப்டி ஃபோன் ஒன்று பார்த்தியா, 800 ரூபாய்க்கு ஜியோ ஃபோனு. அப்படியா? ஆமா, எல்டர்ஸ்க்காக அவங்களோட ஜியோ ஃபோனை நீ லொக்கேட் பண்ணலாமா ஆப்லாம் வச்சு, உன்னோட பிரைம். எங்க நான் அதையும் வாங்கிக்கிறேன், பரவாயில்ல. HMD. சரி, இல்ல அது வந்து என்ன பர்பஸ்னா இப்படி தான்டா, நீங்க கிட்ஸுக்கு லொக்கேட் பண்றதுக்காக லொகேஷன் டேக் மாதிரி ஒன்று கொண்டாந்து வந்துருமா HM. இவன் ஜியோ ஒரு சின்ன இது ஜியோ டேக் மாதிரி ஒன்று கொண்டாந்தானா, அதுல வந்து சிம் இருக்கும். அது வெஹிக்கிள்க்கும் யூஸ் பண்ணலாம், வெஹிக்கிள் தெஃப்ட் அலர்ட்டுக்காக ஒன்று பெருசா. அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சிம் கார்டு உள்ள இருக்கும். அதுக்கு மினிமம் ரீசார்ஜ் அது பண்ண தான் செய்யணும் இந்த லொக்கேஷன் சர்வீஸ்க்காக. அப்படி பார்க்கும்போது இது ஃபோனாகவும் யூஸ் பண்ணிட்டு போயிடல. 800 ரூபாய் ஃபோனு, அதே சமயம் லொக்கேஷன் எங்கே இருக்குது என்ன எதுன்னு தெரிஞ்சிடும், லொக்கேட் பண்ணிக்க முடியும். அப்போ இதுதானே லாபம். அதுவே 4000 என்னமோ அந்த டேகு. இது 800 ரூபா தான். இதே போயிடலாமே, 800 ரூபா ஃபோனு. அப்போ என்ன பண்ணோம், ஃபோனை சார்ஜ் போட்டு வண்டி டிக்கியில போட்டு வண்டியை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கணும், சேஃப்டி. ஓகே. அண்டு வாரம் தீபாவளி வாரம், தீபாவளியின் தமிழ் திரைப்படங்கள். இந்த வார வரிசையில் வரக்கூடிய திரைப்படங்கள் என்னவென்று பார்த்தால் ஹரிஷ் கல்யாணோட டீசல்ன்ற ஒரு படம். இந்த படத்துல ஏதோ ஒரு பாட்டு ஹிட் தானே? ஆமாங்க, பாட்டு நல்லா இருந்துச்சு. ட்ரைலர்ல கூட யூஸ் பண்ணிருந்தேன். அந்த பாட்டு ஒண்ணு தாண்டா வருஷ கணக்கா ஓடிக்கிட்டு இருக்கு. ரொம்ப வருஷமா ஓடுது. ரொம்ப நாள் இழுத்தடிச்சு வர படம் தான். பொறு டீசல்னு போட்டு அந்த பாட்டு வருதான்னு பார்ப்போம். வரும், டாப்லயே வரும். எந்த இடத்துல பார்த்தாலும் ஷார்ட் சீரியல்ஸ்ல இதான் இருந்தது. என்னடா இது, யாராவது தனியா ஏதாவது இப்ப இது போட்டிருக்கீங்களான்னு நினைச்சேன், பார்த்தா இது ஒரு படத்தோட பாட்டுன்றானுங்க. அந்த படம் தான் வருது, டீசல். சரி, அது வரதும் தெரியாது போறதும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு இதுல வந்து ஓப்பனா சொல்றேன்டா, உசுர கொடுத்து இந்த பைபிள் நடிச்சிருக்கும் கண்டிப்பா. ஆனா ஓட போறது என்னமோ டியூட் தான் ஓடும். பேர் என்ன, ஆதித்யா வர்மான்னு சொல்லிவிட்டான். அவன் துருவ் விக்ரம் அவரோட கண்டிப்பா அந்த படத்துல வந்து எஃபோர்ட் போட்டு நடிச்சிருப்பாங்க. ஆமா, பைசன். எனக்கு தெரிஞ்சு டியூட் தான் ஈஸியா ஓடிட்டு போயிடும். ஏன்னா இந்த யங்கர் ஜெனரேஷனை கவர் பண்ற மாதிரி இருக்கும். அதான் கமர்ஷியல். ஆமா, பிரதீப் ரங்கநாதனோட திரைப்படம். ஆமா, அது பாப்போம். மைசன் அப்படிதான். உங்க காலங்கள்லாம் முடிந்து விட்டது. தலையும் இல்லை, தளபதியும் இல்லை, சூப்பர் ஸ்டாரும் இல்லை, கமலும் இல்லை. தீபாவளிக்கு இப்படி ஒரு இப்போ சூப்பர் ஸ்டார்னா இவரை தான் சொல்றாங்க எல்லாரும். சரி, அடுத்த நியூஸ் போகும்போது பிரதீப் ரங்கநாதனை அடுத்த சூப்பர் ஸ்டார்னு சொல்லிட்டு இருக்காரு. இல்லடா, யங்கர் ஜெனரேஷன் ஃபுல்லா அவரை தான் பாக்குறாங்க. இப்ப அவர் தான் அடுத்த தனுஷ் தான். கரெக்ட் தான். ஆனா இந்த போஸ்டர்லயே பாருங்களேன், வினோதமா இருக்கிறது இவர் ஒருத்தர். அதுதான் டைலாக் ஒன்று பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தேன். அது பிராக்டிக்கலா இருந்தது நிறைய விஷயங்கள். இந்த உடம்ப வச்சுட்டு நீ போய் 10 பேர் அடிக்க போறியா,
10 பேர் அடி எல்லாம் 100 பேர் அடி வாங்க முடியும். ப்ராக்டிக்கலா பேசுறான்டா பையன், அப்படிதான் இருந்தது. அதுலயே வந்துட்டு அந்த ஒரு பாட்டு தான் அதான் போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்க. பார்ப்போம் தியேட்டர்லயாவது ஏதாவது வேற பாடல்கள் வருதா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். ஏதோ மூச்சு வருது இல்ல, போயிட்டு போகுது. பார்ப்போம். தீபாவளிக்கு பெரிய பெரிய படங்கள்ட்டு இந்த மூவிஸ் தான் வருது, செலிப்ரேட் பண்ணுங்க. பட் ஆனால் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னன்னா, சின்ன சின்ன படங்கள்லாம் தீபாவளி பொங்கல் அப்போ வரலை, ஓடலை அப்படின்வாங்க. ஆனால் இப்போ பெரிய மூவிஸ் எதுவும் வரல. அதனால் இந்த மாதிரி லோ பட்ஜெட் ஃபிலிம்ஸை செலிப்ரேட் பண்ணுங்கள். பண்ணால் தான் அடுத்த படங்கள்லாம் வரும். செலிப்ரேட் பண்ணுங்கள், பார்ப்போம். வேறு என்ன வருது, நம்மளும் ஏதாவது ஒன்று எதிர்பார்த்துட்டு தான் இருக்கோம். அது வரதெல்லாம் கொஞ்சம் வளரதான் சில சமயங்களில் வருது. அடுத்து பார்ப்போம். நீங்கள் சொல்ல போகிறீங்களா? இல்லை இது வந்து நம்ம தெரிஞ்ச பையன் ஒருத்தன் கேட்டிருந்தான். ஓகே சொல்லி. அண்டு நாங்கள் வந்து ஓப்போவில் ஏதோ ஒரு டைப் சி ஹெட்செட் வாங்கி போட்டிருக்கோம். ஆமாம், அதே மாதிரி நாங்கள் வாங்குறப்போ OnePlusம் சேர்த்து வாங்கியிருக்கான். OnePlus அதே எடுத்து 1000 ரூபாய்க்கு லிஸ்டிங் போட்டு விற்றுக்கிட்டு இருக்கேன். 1000 ரூபாயா? ஆமாம், OnePlus ஆஃப் இன் இயர். ஒரு வேலை ஆனால் ஆடியோ குவாலிட்டி நல்லா இருக்குமோ? ஆனால் ரிஸ்க் எடுத்து 1000 ரூபாலாம் போட்டு வாங்கி பார்க்க முடியாது. அதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது. 150 ரூபாய்க்கு வாங்கணுங்க, 99 ருபீஸ்க்கு வாங்கி. அதே டிசைன் தானே இது? அதே தான்டா, காமன்லேயே அதே தான் இருக்கும். இங்கே தான் இருக்கு. எங்க? அங்கே டேபிள் மேலே இருக்கல, பச்சை கலர் கேபிள் ஒன்று வச்சு கருப்பு கேபிள் ஒன்று ஓடுது, அதுதான் அது. எடுத்துட்டு வரேன் பாருங்க. டேய் மைக் கூட அதே தான்டா. மைக் பட்டன் இல்லை பாருங்க, பின்னாடி திருப்புங்க. டேய் அது வெள்ளை கலர் இமேஜ்ரா, நல்லா ஜூம் பண்ணா தானே தெரியும். ஒன்றில் வர நீ மேட் ஃபினிஷ் ஒட்டி வச்சிருக்க. பட்டன் இருக்கு. சும்மா இந்த பட்டை பெருசா இருக்கு பாருங்க. டேய் வேற ஒருத்தன் இங்கே பாரு, இதை பாரு, இதை பார்த்தாலே தெரிஞ்சிடலாம். அதே தான், போதுமா? கிளம்பு, காத்து வரட்டும். இங்கே இருக்கு பாரு, இங்கே பாருடா, அப்படிதான் இருக்குல்ல. இங்கே பாருடா, இந்த ஸ்லிட்லாம் பாருடா, கருப்பு கலர் இருக்கு பாருங்க. ஆமா, டேய் அதே ஹெட்செட் தான், வெள்ளை கலர்ல இருக்கு. சரி மனசாட்சி இல்லை, 100 ரூபாய்க்கு அப்பா வித்துக்கிட்டு இருக்கான், பையன் குறுக்க புந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கான் ஊரை. ஆமா, 1000 ரூபாய்க்கு போட்டிருக்கான். யாராவது வாங்க விருப்பம் இருந்தா வாங்கிடாதீங்க. இல்லைங்க, எனக்கு வந்துட்டு ஆப்பிளில் ஒரு டைப் சி ஹெட்செட் இருக்குல்ல, அது வாங்கணும்னு ரொம்ப நாள் ஒரு இதாக ஓடிக்கிட்டு இருக்கு. முடிஞ்சால் அதை வாங்கி சீக்கிரமாக நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு சேனல்லையும் போடுற பார்க்குறோம். சரி, என்ன ஒரே ஜாலியாக இருக்காங்க போல எல்லாரும். மோட்டோவில் Edge 7 Gen 4 அது வேறு வந்துக்கிட்டு இருக்கு. என்ன சீன்ற? இல்லைங்க, எங்கள் பிராண்டு Redmi Note 15 ஒன்று இருக்குது. அது பார்த்தீங்கன்னா 7S Gen 4 சுற்றிட்டு இருக்கோம். இல்லை எனக்கு 7S Gen 4 வரட்டும், 8S Gen 4 அதெல்லாம் மேட்டர் இல்லை. ஆப்டிமைசேஷன் அண்ட் ஆண்டனா தான். ஆண்டனா அப்படின்னு போனால் வீணாக போயிடும். எங்ககிட்ட இல்லைங்க. சரி பார்ப்போம் எப்படி வந்து தொலைதுன்னு பார்ப்போம். இப்போதைக்கு வந்து மோட்டோரோலா மொத்தம் இப்படி ஒரு டிவைஸோட வரப்போகிறாங்க. Edge 17 வரப்போகுதுன்னா அடுத்து Edge 70 Neo, Edge 70 Ultra, Edge 70 Fusion, Edge 70 Stylus, Edge 70 Power, Edge 70 எப்படி வரல இல்லை? அவ்வளோதான். ஒரு வார்த்தையை மாற்றினோமா. இப்போ ஃபோன்லேயே சேஞ்சஸ் பெருசாக இருக்காது. சும்மா 1-2 அப்படிங்கிட்டு நவுத்தி வச்சு அப்படியே அந்த வருஷம் ஃபுல்லாக ஓட்டிடுவானுங்க. Edge 60 வாங்கிட்டு செலிப்ரேட் பண்ணுறவங்களோட இதெல்லாம் பார்த்தா சூப்பராக இருக்குது. போன இது பார்த்தியா ட்விட்டரில்? கேட்க மாட்டேதுங்கிறாங்க. ரியல்மி வந்து புது கொலாபரேஷன் கேமராக்கு. ஆமாங்க, ஹாசல்பிளாட் அது ஹிட் ஆயிடுமா? ஹாசல்பிளாட் மாதிரின்னு சொல்ல வரேன். ஹாசல்பிளாட், லைக்கா, ஜெயஸ் மாதிரி ரியல்மிலையும் ஒரு ரிச்சோ அப்படின்றது இல்லை, RICOHன்னு. ஓகே, அதான் யாருன்னு சொல்லி இனிமேல் தான் நம்ம பார்க்கலாம். ஃப்ளாக்ஷிப்பில் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், GT 8 Pro அதில் வருது, பார்ப்போம். ஆனால் புது ஹோப் கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம் எப்படி கொண்டு போகிறாங்க. பட்ட ஹாசல்பிளாடே படுத்து தான் கிடக்கு. ஹாசல்பிளாட் நல்லா தானே இருக்கு. என்ன OnePlus விட்டு போயாச்சு, ஆனால் ஓப்போவில் நல்லா இருக்குல்ல. ஓப்போவில் நல்லா இருக்கு. பார்ப்போம் வரட்டும், ரியல்மி எந்த அளவுக்கு அதை கொண்டு வராங்க, நல்லபடியாக முடியுதா இல்லையா அப்படின்னு. ஓகே, அப்புறம் இன்றைய ஒரு லாஸ்ட் நியூஸா அப்படி கூட வச்சுக்கலாம். X3 என்னடா? எஸ், அது வரட்டும். இப்போ அவசரம் இதை பற்றி பேசி இப்போதைக்கு ஒன்று நடக்க போகிறது இல்லை. Dimensity 9500 ஃபஸ்ட்டு வர போகிறது என்னமோ X9 சீரிஸில் தான். X300லாம் லேட்டு தானா. ஆல்ரெடி ஓப்போ வந்து ட்வீட்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, Dimensity 9500 இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் செய்கிறோம் X9 சீரிஸை விட அப்படின்னு. X9 Pro எங்களுக்கு ஆதரவு கொடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். Xiaomi வாழ்க. ஹைப் பண்ணுங்கள் வீடியோவை. ஆமாம், ஹைப் பண்ணுங்கள். ஹைப் இன்னும் ஓடிட்டா இருக்கு, யாராவது பண்ணுறாங்களா என்ன? ஒரு வாரத்தில் 3 தடவை ஹைப் பண்ண முடியுமா? அது வேறு எதுவும் மாதிரி இருக்கா? நேற்று திரு ஃபோனர் நான் வீடியோவில் போட்டிருந்தாரு, ப்ரோ ஒரு வாரத்தில் 3 தடவை தான் ப்ரோ பண்ண முடியும், இந்த வீடியோ ஹைப் பண்ணிட்டேன் ப்ரோ, இதுக்கப்புறம் வர வீடியோக்கெலாம் பண்ண முடியாது ப்ரோ அப்படின்னு. இப்படிலாம் பண்ணி பண்ணுறாங்க இவ்வளோ. சரி, ஓகே. அப்புறம் iQOO 15 அது வந்துட்டு இந்த கலரோட ஸ்பாட் பண்ணியிருக்கோம். பார்க்கறதுக்கு எனக்கு அந்த Xiaomiயில் 15ல் லிக்விட் கிளாஸ்னு வந்து லிக்விட் மெட்டலா கிளாஸ் மெட்டல் ஏதோ ஒன்று வந்து ஒரு சீரீஸ் மெட்டல் மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருக்கு, கொஞ்சம் டியூவல் டோனோட. எஸ், அதான் லைட் இங்கே எரியுமோன்னு நம்ம இல்லை லைட் அங்கே தான் சுற்றி தான் அந்த இதுதான், அது பேர் நோ ஹாலோ லைட். ஹாலோ லைட்டு மான்ஸ்டர் ரிங் மாதிரி மான்ஸ்டர் லைட். பார்ப்போம். இதுக்கப்புறம் அப்கமிங் ஃப்ளாக்ஷிப்ஸ் அதெல்லாம் தான் பார்க்கணும். ஏன்னா தீபாவளி சேல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. யாராவது பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா
நாங்களும் லிங்க் கொடுத்துருக்கோம். அந்த அஃபிலியேட் லிங்க் மூலியமா பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஏதாவது 1-2 போனஸ் வரும். அப்புறம் நாங்கள் முதல்ல சொன்ன மாதிரி டேக் ப்ராடக்ட்ஸ் ஆட்டோ டேக் ஆகும். அதனால நாங்கள் எப்பயுமே சொல்லிட்டோம் உங்களுக்கு வந்து என்ன மாதிரியான விஷயங்கள்னு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் அடிஷனல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சொல்கிறோம். OnePlus இது அதை நாங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிட்டு நாங்கள் கேட்டுட்டு உங்களுக்கு தெரிவிக்கிறோம் கண்டிப்பாக. ரைட்டுங்க. ஸோ இது நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்பாக இருக்கீங்க சிவபரணி. எட்டுங்க HMD பாய்.